இன்றைக்கு காலையில உங்களோட ஏன் நாம கிறிஸ்மஸ செலிப்ரேட் பண்ணணும் அப்படிங்கிற டாபிக்ல பேச போறேன். This morning to share with you why we have to celebrate Christmas. இந்த உலகத்துல கிறிஸ்மஸுக்கு விரோதமா ஒரு பெரிய யுத்தம் போயிட்டே இருக்கு. In this world there is a lot of arguments going on with the need for Christmas. இந்த யுத்தம் வந்து நாம இங்கே ஃபீல் பண்ண முடியாது, இந்தியாவுல வந்து ஃபீல் பண்ண முடியாது. We don't feel this war in India. ஏன்னா கிறிஸ்மஸ் வந்து ஒரு பெரிய பண்டிகை கிடையாது இந்தியா. Because Christmas is not a very big festival in India. ஆனா வெளிநாடுகள்ல இது ஒரு பெரிய யுத்தமாக இருக்கு, கிறிஸ்மஸ்க்கு விரோதமா இருக்கு. But abroad this is a very big argument. இந்த யுத்தம், இந்த வார் ஆன் கிறிஸ்மஸ் ஏன் போயிட்டு இருக்கு அப்படின்னா, why this war on Christmas is going on? எப்படியாவது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்தாரு அப்படிங்கறத, வரலாற்று புருஷனா இருந்தார் அப்படிங்கறத எப்படியாவது நிராகரிக்கணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். This war is to defute the fact that Jesus was born on the earth. ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த உலகத்துல வரவே இல்லை அப்படின்னா வேற ஒண்ணுமே நடக்கலன்னு அர்த்தம். If Jesus never came on this earth, then nothing happened. சோ என்ன பண்றாங்க, கிறிஸ்மஸை வந்து கமர்ஷியலைஸ் பண்ணி அந்த கிறிஸ்மஸ் உடைய அர்த்தமே இல்லாம பண்ணிடுறாங்க. ஒண்ணு. So first thing they do is commercialize Christmas and remove the very meaning of Christmas. ரெண்டாவது என்ன செய்யறாங்க அப்படின்னா, கிறிஸ்மஸ் உடைய ட்ரெடிஷன்ஸை வந்து மேலோங்க வைத்து இந்த கிறிஸ்மஸ் உடைய அர்த்தம் ஒண்ணுமே இல்லாம பண்ணிடுறாங்க. Or they give more importance to the traditions and again remove the meaning of Christmas. அடுத்தது என்ன பண்றாங்க அப்படின்னா, இன்னொரு இது கிறிஸ்மஸே இல்ல, கிறிஸ்மஸ்ன்றது அந்த டேட்டும் சரியில்லை, இதுவும் சரியில்லை, இது எல்லாமே வந்து புறஜாதி மக்கள் மத்தியில இருந்து நாம எடுத்துக்கிட்டது அப்படின்னு சொல்லிட்டு நிராகரிக்கிறாங்க. Or they say that there is no Christmas, the date is wrong, or we've taken it from paganism, so we should not follow. So பல்வேறு விதங்கள்ல கிறிஸ்மஸ்க்கு விரோதமாக ஒரு பெரிய யுத்தம் போயிட்டு இருக்கு. So in various angles there is a big war going on about Christmas. இன்னைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போற செய்தி நிச்சயமாக ரொம்ப ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். The message we share today is going to be very useful. நம்முடைய அறிவுக்கும் உணர்வுக்கும் மற்றும் ஆவிக்குரிய காரியத்துக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒன்றாக இருக்கும். It's going to be very meaningful to us mentally, emotionally and spiritually. First வந்து நான் ஏன் மக்கள் கிறிஸ்மஸை கொண்டாட மறுக்கிறாங்க அப்படிங்கறத பத்தி பேச போறேன். First I'm going to talk about why people say we should not celebrate Christmas. அதுக்கப்புறம் எப்படி நாம கிறிஸ்மஸை நல்ல விதத்துல கொண்டாடலாம் அப்படிங்கறத பத்தி பேச போறேன். Then I'm going to share how we can celebrate Christmas in a meaningful way. முதலாவதாக ஏன் மக்கள், முக்கியமா நிறைய பேரு இயேசு கிறிஸ்துவ அறியாதவங்க, இயேசு கிறிஸ்துவுக்கு விரோதமா இருக்கிறவங்க, கிறிஸ்மஸ் வேண்டாம், இது வந்து சும்மா ஒரு பண்டிகை தான், இது உண்மையிலேயே நடக்கல அப்படின்னு ஏன் சொல்றாங்க? We look at why people who don't believe in Christ or who are against Christ say that we should not celebrate Christmas. முதல் காரணம், the first reason, இயேசு என்ற ஒருத்தர் வாழவே இல்லை அப்படிங்கறதா. The first fact is that Jesus never lived. இயேசு ஒருத்தர் அப்படின்னு இல்ல, எனவே அவர் மரிக்கல, எனவே அவர் உயிர் தள்ளல, எனவே கிறிஸ்மஸ் அப்படின்னு ஒண்ணு இல்ல. So there was never a person called Jesus. He was never born, he never died and never was resurrected. So we don't have Christmas. இயேசு உண்மையிலேயே பிறந்தார், வளர்ந்தார், நமக்காக மரித்தார் அப்படிங்கிறதுக்கு ஆதாரமா இருக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் ஆதாரம் எதுனா சுவிசேஷ புஸ்தகங்கள். So the very proof that Jesus was born, died and was resurrected is in the Bible. பைபிள் தானே சொல்லுது, வேற யாரும் சொல்றாங்களா? நீங்களே எழுதி வச்சுக்கிட்டீங்கன்னா அதை நம்ப முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. So then there is a question saying it's only there in the Bible. If you have written it yourself and saying it's a word, that's not true. ஏன் நம்ம பைபிளை நம்பணும் அப்படிங்கற காரணத்தை நான் சொல்றேன். I will tell you why we should believe in the Bible. மத்தேயு சுவிசேஷம் வந்து கிபி 70க்கு முன்பாக எழுதப்பட்டது. So the Gospel of Matthew was written in AD 70. மார்க்கு சுவிசேஷம் 44ல இருந்து கிபி 44ல இருந்து 50க்குள்ள எழுதப்பட்டது. The Gospel of Mark was written between AD 44 to 50. லூக்கா 50கள்ல அல்லது early 60sல வந்து எழுதப்பட்டிருக்கலாம். So Luke was written in the late 50s and early 60s. யோவான் சுவிசேஷம் வந்து
AD 70க்கு முன்பாகவே கிபி 70க்கு முன்பாகவே எழுதப்பட்டிருக்கலாம். The Gospel of John was written before AD 70. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இயேசு கிறிஸ்து மரித்தது வந்து 29 AD. So Jesus died in 29 AD. இப்ப மார்க் எடுத்துக்கிட்டீங்கன்னா 44 அல்லது 50லயே அது எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். Mark was written in AD 44 to 50. இயேசு மரித்து ஒரு 20 அல்லது 30 வருஷத்துக்குள்ளேயே இந்த புத்தகங்கள்லாம் எழுதப்பட்டிருக்கு. So these books were written within 20 to 30 years of Jesus having died. 200 வருஷத்துக்கு அப்புறம் இல்ல. Not after 200 years. முகமது வந்து இறந்து 200 வருஷத்துக்கு அப்புறம் தான் குர்ஆனை கம்பைல் பண்ணாங்க. The Quran was compiled after 200 years after Prophet Muhammad died. ஆனா இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழுந்து ஒரு கிட்டத்தட்ட 20-30 வருஷத்திலேயே காஸ்பல்ஸ் எல்லாம் எழுதப்பட்டு விட்டதுன்னு சொல்லி நான் பார்க்கிறேன். So when it came to Jesus, we see within 20 to 30 years of him dying and resurrecting, the Gospels were written. நீங்க நினைச்சு பாருங்க, சேலத்துல ஒரு பெரிய ஒரு குரு இருக்காருன்னு வச்சுங்களேன். So think that there is a famous guru in Salem. அவர் அற்புத அடையாளங்கள்லாம் செய்றாரு. He does signs and wonders. நிறைய பேருக்கு நன்மை செய்றாரு. He does good to a lot of people. அவரு மரித்து போயிட்டாரு. He dies. அவர் மரித்து போனதுக்கு அப்புறம் 20 வருஷத்துலயே அவருடைய வாழ்க்கை வரலாறு ஒருத்தங்க எழுதுறாங்க. Within 20 years of his death, somebody writes his biography. ஒருத்தவங்க என்ன செய்றாங்க, 200 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுறாங்க. Writes it after 200 years. 20 வருஷத்துக்கு முன்பாக எழுதுனது நீங்க நம்புவீங்களா அல்லது 200 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுனது நம்புவீங்களா? Which one do you believe? The one that was written within 20 years or the one written after 200 years? 20 வருஷத்துக்குள்ள எழுதப்பட்டதை nம்ப முடியும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, We can believe the one that was written within 20 years அவரை பார்த்தவங்க எல்லாம் இன்னும் வாழ்றாங்க. because people had witnessed him are still alive. யாராவது தப்பா சொன்னா, ஏய் என்னப்பா இது தப்பா எழுதி இருக்கிற அப்படின்னு கேட்கறதுக்கு ஆட்கள் இருக்காங்க. So if someone writes wrong, they can actually question them saying, hey, why have you written? 200 வருஷத்துக்கு அப்புறம் லெஜெண்டா மாறிடுது. After 200 years, it becomes a legend. லெஜெண்ட் அப்படின்னா கொஞ்சம் புனைப்பும் அதுல சேர்ந்துருது. So if it's a legend, then there are a lot of imaginations added to it. எத்தனை பேர் நம்புறீங்க மகாத்மா காந்தி இருந்தாருன்னு சொல்லி? How many of you believe that Mahatma Gandhi was alive? எத்தனை பேர் பார்த்திருக்கீங்க? How many of you have seen him? பார்த்தது இல்ல. மகாத்மா காந்தி இறந்ததுக்கு அப்புறம் நிறைய லெஜெண்ட்ஸ் வந்துச்சு. எப்படின்னா யூபி இன்னும் பீகார் சில இடங்கள்ல எல்லாம் ஈவன் தமிழ்நாட்டுல கூட மகாத்மா காந்தியை நாங்க பார்த்தோம் இப்பதான் வந்துட்டு போனாரு அப்படின்னு சொல்ற லெஜெண்ட்ஸ், அதாவது ஹிஸ்டரி கிடையாது, ஒரு ஒரு கற்பனை கதையை அவங்களுடைய இமேஜினேஷன்ல இருந்து வந்த சில காரியங்கள்லாம் இருக்கு. After Gandhi died, there were a lot of people in many states in UP, Tamil Nadu and all of that. People were saying, we saw him, he just came and went. And those were just legends. கிறிஸ்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்சன், ஒரு வரலாற்று புருஷன். Jesus is a historical person. அவருடைய வாழ்க்கை வரலாறு 200 வருஷத்துக்கு அப்புறம் எழுதல. His biography was not written after 200 years. அவர் மரித்து உயிரோடு எழுந்து ஒரு 20-30 வருஷத்துக்குள்ளே எழுதப்பட்டு விட்டது. It was written after 20-30 years of his death and resurrection. சரியா தவறா அப்படின்னு செக் பண்ணி பார்ப்பதற்கான ஐ விட்னஸஸ் கண்கூடாக இயேசுவை பார்த்தவர்கள் இருந்தார்கள். சொல்லுப்பா. Eyewitnesses live to check the antecedents of the writing. நம்ம சுவிசேஷம் பத்தி சொன்னாலும் உடனே கேட்பாங்க, அப்ப சுவிசேஷம் மட்டும்தானா வேற எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. So when we share the gospel, people ask, is there only the gospel? Is there nothing else? கர்னீலியஸ் டாசிடஸ் அப்படின்ற ஒருத்தர் ஒரு ஹிஸ்டோரியன் வாழ்ந்தாரு. There's a historian called Cornelius Tacitus. அவர் வாழ்ந்தது 55ல இருந்து 18 AD. 55ல இருந்து 118 கிபி 118 வரை. அவரு 55ல பிறந்திருக்காருன்னா 118னா நீங்க கால்குலேஷன் போட்டு பாத்துக்கங்க எத்தனை வருஷம் கேப். இயேசு வந்து மரித்து உயிரோட எழுந்தார் 29 வச்சுட்டோம்னா எத்தனை வருஷம் கேப் நீங்க கணக்கு போட்டு பாத்துக்கங்க. So you can calculate the gap between Jesus' death and resurrection and 55 AD. நீங்க எல்லாம் கணக்கு புள்ளிகள், நான் கணக்கு புள்ளி கிடையாது. ஓகே ரைட், சிம்பிள் மேத். பாருங்க, ஷார்ட் டைம்லயே ஹிஸ்டோரி எழுதியிருக்காரு. இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் மரித்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை கிண்டல் பண்ணி எழுதியிருக்கிறாரு. Cornelius actually very cynically wrote about Jesus that he was there, he died and was resurrected. In fact என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் என்ன சொல்றாருன்னா, நீரோ வந்து அதுக்குள்ள போகல. நீரோ வந்து என்ன செஞ்சாருன்னா, அவரே ஒரு மார்க்கெட் பிளேஸ வந்து எரிச்சிட்டு கிறிஸ்தவர்கள் மேல சொல்லிட்டாரு, பழி போட்டாரு. So he writes about that the king Nero himself burnt a marketplace but put the blame on Christians. அத பத்தி அவர் எழுதுறாரு. He writes about that.
அடுத்து பாத்தீங்கன்னா ஃபிளேவியஸ் ஜோசிபஸ் அப்படிங்கிறவர் The next person is Flavius Josephus. 37ல இருந்து 100 AD-க்குள்ள அவர் இருந்திருக்காரு. அப்ப 37ல அவர் பிறந்தாருன்னா எப்ப நீங்க பாத்துக்கங்க. So if he was born in 37 AD, then see how close he was to what was written. So இவரு ஒரு யூத ஹிஸ்டோரியன், யூத வரலாற்று ஆசிரியர். He's a Judaic historian. அந்த யூதர்கள் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பயங்கரமான எதிரி. The Jews were great enemies to the Christians. So இந்த எதிராளியா இருந்த ஜோசிபஸே அவருடைய வரலாற்று புத்தகத்துல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னா, இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாரு, அவர் ஒரு ஞானி. Josephus, though he was against the Christians, he recorded that there was a person called Jesus and he was a learned person. அவர் நிறைய அற்புதம் எல்லாம் செஞ்சாரு. He did many miracles. அவர் மரித்தாரு, He died. உயிரோடு எழுந்தார். He rose again. Hallelujah, praise the Lord. நான் இதெல்லாம் ஏன் சொல்றேன்? Why am I saying all this? நீங்க ஏதோ கட்டுக்கதையை நம்புறீங்கன்னு நினைச்சிட கூடாது, அதுக்காக தான். You shouldn't think that you're listening and hearing just stories. நான் ஏதோ கட்டுக்கதையை வந்து நம்புறேன் அப்படின்னு நினைச்சிட கூடாது. You should think I'm just believing in வேத stories. புஸ்தகம் ஒரு நாளும் கட்டுக்கதையை ப்ரோமோட் பண்ணவே இல்ல. The Bible never promotes just stories. வேத புஸ்தகம் ஒரு நாளும் பிளைண்ட் ஃபெய்த்தை ப்ரோமோட் பண்ணவே இல்ல. The Bible never promotes blind faith. நிக்கோலஸ் நோட்டோவிச் அப்படிங்கிறவர் அவருடைய புஸ்தகம் தி அன்னோன் லைஃப் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் அப்படிங்கிற புஸ்தகம் 1894ல அது பப்ளிஷ் ஆனிச்சு. அதுல வந்து எழுதியிருக்காரு இதெல்லாம். So all this is written by Nicholas Notovich in his book The Unknown Life of Jesus Christ. So அவர் அந்த புஸ்தகத்துல வந்து ஒரு ஆலபாய் எஸ்டாப்ளிஷ் பண்றாரு, அதாவது ஒரு ஆதாரத்தை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அங்க புத்த மடத்துக்கு போனேன், அங்க இருந்து டிராவல் பண்ணும்போது என் கால் உடைஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் ஒரு டாக்டர் வந்து ட்ரீட் பண்ணாங்க, ட்ரீட்மெண்ட்டுக்காக அது ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக புத்த மடத்துல தான் இருந்தேன், இந்த லாமா கிட்ட பேசினேன், அதெல்லாம் சொல்றாரு. So he actually talks about he had gone to the monastery, broke his leg, and there was a doctor who came and treated him, and he was recouping in the monastery. இந்த பிபிடி நான் போடுறேன் நம்ம வாட்ஸ்அப் குரூப்ல, சில ஆதாரங்களை நான் போட்டிருக்கேன், அதை போயிட்டு நீங்க செக் பண்ணுங்க. செக் அவுட்னு போட்டிருக்கேன், அதை போய் நீங்க செக் பண்ணுங்க. So I will share this PPT in the WhatsApp group, and I have given links for a lot of these things. Please go and check it out. அவர் இந்த புத்தகத்தை எழுதினோட மக்களுக்கு நிறைய கியூரியாசிட்டி, ஆர்வம் வந்துருச்சு. So when he wrote this book, people became very curious. சில ஜர்னலிஸ்ட் ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் போயிட்டு செக் பண்றாங்க. A lot of journalists and reporters went and checked these facts. இந்த நிக்கோலஸ் நோட்டோவிச் அப்படிங்கிறவர் வந்ததே இல்ல அப்படிங்கிறது தான் அந்த மடத்துல உள்ள லாமாஸ் எல்லாம் சொல்றது. So the lamas and the monastery were saying that a person called Nicholas never came there. ஒரு டாக்குமெண்ட்னு ஒன்னு இருந்துச்சு, அதுல வந்து செயின்ட் ஈசா அப்படின்னு ஒருத்தர் வந்தாரு, ஈசானா இயேசு அந்த மாதிரி வந்தாரு, அவர் வந்து புத்த மதத்தை கேட்டாரு அப்படிங்கிற டாக்குமெண்ட்லாம் இருக்கு அப்படிங்கறதெல்லாம் வாசிச்சாங்க. அந்த மாதிரி ஒரு டாக்குமெண்டே இல்லவே இல்ல அப்படிங்கறதா. அதாவது இந்த புத்தகம் எழுதி ரொம்ப நாளுக்கு அப்புறம் இல்ல, அடுத்த ஒரு couple of yearsலயே போய் விசாரிச்ச போது இல்ல அப்படிங்கறத கண்டுபிடிச்சாங்க. So when the journalists went to the monastery and checked, within 2 years of having this book being written, they couldn't find any document saying that Jesus had come to that monastery, which was recorded in the book. பாட் எர்மன் அப்படிங்கிறவர் அவருடைய புஸ்தகம் forged writing in the name of God அப்படிங்கிற புஸ்தகத்துல, forged அப்படின்னாவே தெரியுது இல்லைங்களா, forge பண்ணது. ஓகே, forged writing in the name of God அப்படிங்கிற புஸ்தகத்துல பாட் எர்மன் ரொம்ப அழகா இதெல்லாம் எப்படி ஆய்வு செய்யப்பட்டது அப்படிங்கறத எழுதியிருக்காரு. So Bart Ehrman in his book Forged Writings in the Name of God has debunked all the writings. எப்படி நிக்கோலஸ் நோட்டோவிச்சோடைய அந்த காரியங்க சொன்னது எல்லாமே சும்மா கட்டுக்கதை, அது வரலாற்று சம்பவமே கிடையாது அப்படிங்கறத மிக தெளிவாக நிரூபிச்சிருக்காரு. He's actually shown very clearly what Nicholas has written is just stories and there is no historical backing to it. பாட் எர்மன் அப்படிங்கிறவர் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஆளு. Bart Ehrman is a very interesting person. 100% against Christianity. He's a person who's 100% against Christianity. 100% against Christ. ஆனா கிறிஸ்து இந்த உலகத்துல வந்தார் அப்படிங்கறத மறுக்கவே முடியாது எந்த ஹிஸ்டோரியன்ஸ்னாலையும். Hallelujah, praise the Lord. But no historian or anybody can ever refute that Jesus came to this earth. So எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? We don't believe a cooked up story, imaginations of some gurus and teachers, but we believe in what really happened
in the history of the world. இந்த உலகத்துல உண்மையிலேயே வரலாற்றுல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத நம்ம விசுவாசிக்கிறோமோ ஒழிய ஒரு கட்டுக்கதையை அல்ல என்பதை குறித்து நம்ம நம்பிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ரெண்டாவது கிறிஸ்துமஸ் வந்து ஒரு புறஜாதி மத விழா பண்டிகை. அதை நாம திருடி என்ன செஞ்சோம், கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். The second point is that Christmas was a pagan festival that we have taken and are celebrating. நான் வந்து டீனேஜரா ஆண்டவருக்குள்ள வந்தபோது நிறைய புத்தகம்லாம் வாசிப்பேன். As a teenager, when I came to the Lord, I used to read a lot of books. அப்போ ஒரு பத்திரிகை வரும், அந்த பத்திரிகை பேர் எனக்கு மறந்து போயிடுச்சு, கன்னியாகுமரியில இருந்து வரும். That time we used to get a magazine from Kanyakumari, but I don't remember the name of it. அதில் பாத்தீங்கன்னா கிறிஸ்துமஸ்க்கு விரோதமா எழுதுவாங்க. In that magazine they used to write a lot against Christmas. அதுல சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்னன்னா, டிசம்பர் 25th வந்து ஒரு சூரிய கடவுளுடைய பண்டிகை. So in that it was stated that December 25th was a wicked god's birthday. Sun gods. Okay, sorry. Okay. Sun gods. So அந்த கடவுளுடைய பண்டிகை. So அந்த கடவுளை வந்து கடவுளுடைய பண்டிகை நாம ஏன் கொண்டாடணும்? So it said that sun god's birthday, so why should we celebrate December 25th? கிறிஸ்தவம் வந்து அரசாங்க மதமா மாறினதுக்கு அப்புறம், ஸ்டேட் ரிலிஜனா மாறினதுக்கு அப்புறம் அவங்க என்ன செஞ்சாங்க, சூரிய கடவுளுடைய அந்த நாளை எடுத்து கிறிஸ்துவோடைய நாளா பயன்படுத்திட்டாங்க. So they said that once Christianity became the state religion, they took the sun god's birthday and started celebrating it as Christmas. எத்தனை பேர் இதை கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. I don't know how many of you heard about this. So அப்படி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது பொய். So if you've heard about that, that's a lie. See, இந்த சன் காடுடைய ஃபெஸ்டிவல், இந்த சன் காடுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சோல் இன்விக்டஸ். சோல் இன்விக்டஸ் அப்படின்னா மேற்கொள்ள முடியாத சூரியன் அப்படின்னு அர்த்தம். So the name of the sun god was Sol Invictus. That means someone who couldn't be overthrown. So இந்த சன் காடுடைய சூரிய கடவுளுடைய ஃபெஸ்டிவல் வந்ததே 274 தான். So this festival was instituted only in 274 AD. ஆனா கிறிஸ்துமஸ் வந்து, அதாவது இயேசு வந்து டிசம்பர் 25th பிறந்தார் அப்படிங்கறத நிர்ணயம் பண்ணது 160 இருந்து 240 பண்ணிட்டாங்க. So the birth date of Jesus was calculated in 160 to 240 AD itself. அத பண்ணவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா செக்ஸ்டஸ் ஜூலியஸ் ஆப்பிரிக்கானஸ் அப்படிங்கிறவர். So this was done by a person called Sextus Julius Africanus. See, நிறைய கிறிஸ்தவ துறவிகள்லாம் வந்து ஸ்காலர்ஸா இருந்தாங்க ஆக்சுவலா. So a lot of the Christian monks were also scholars. So அவங்க வந்து கால்குலேஷன் போடுறாங்க. So they are the ones who calculated. இந்த எப்படி கால்குலேஷன் போட்டாங்க அப்படிங்கிறதுக்குள்ள நான் போகல. I'm not going into how they calculate. அதாவது அவங்களுடைய பேசிஸ் என்ன அப்படின்னா, ஜக்கரியா வந்து எப்ப அவர் வந்து பிரீஸ்டா இருந்தாரு, அப்புறம் ஆடுகள்லாம் எப்ப இருந்துச்சு அப்படிங்கறத வச்சு என்ன செஞ்சாங்க, ஒரு கால்குலேஷன் போட்டாங்க. So they looked at when Zacharias was the high priest and all the other facts, and based on that they calculated. அந்த கால்குலேஷன் படி மார்ச் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து கரு உருவாக்குகிறார். So as per that calculation, Jesus was conceived on March 25th. December 25th இயேசு வந்து பிறக்கிறார். And he was born on December 25th. இந்த சன் காடுடைய சூரிய கடவுளுடைய ஃபெஸ்டிவலை ரிவைவ் பண்ணது, கொண்டு வந்தது யார் அப்படின்னா எம்பரர் ஆர்லியன் அப்படிங்கிறவர். So the sun god's festival was brought in by Empress Aurelian. The Emperor Aurelian என்ன பண்ணார் அப்படின்னா, அவரு பயங்கர தீவிர கிரேக்க கடவுளை வணங்குற ஒருத்தர், பக்தர். He was a person who followed a Greek god. So இப்ப கிறிஸ்தவர்கள்லாம் டிசம்பர் 25th அன்னைக்கு என்ன செய்றாங்க, கிறிஸ்துமஸ் அப்படி வச்சிருக்காங்க. கிறிஸ்துமஸ்னு சொல்லப்ப இயேசு பிறந்த நாள்னு சொல்றாங்களே. So he thought that December 25th the Christians were calling it as the day of the birth of Christ. இந்த சூரிய கடவுளுடைய நாளையும் அன்னைக்கே வச்சு நம்ம கொண்டாட வச்சோம் அப்படின்னம்னா ரெண்டு என்னது கம்ப்ளீட் ஆகும். ஒன்னு வந்து மேலோங்கும், இன்னொன்னு வந்து கீழே போகும் அப்படின்றதுதான். So he said if we make the sun god's birthday also on the 25th, then there will be rivalry between the two factions. One will go up and the other will be put down. இது எல்லாமே அரசியல். This was all political. So டிசம்பர் 25th தான் இயேசு கிறிஸ்து பிறந்தாரா ஆக்யூரேட்டா அப்படின்னா,
Is it accurate that Jesus was born on 25th of December? அது நமக்கு தெரியாது. That we do not know. நம்ம we do our best to do some calculation to arrive at the right date for the birth of Jesus. இயேசு கிறிஸ்து எப்ப பிறந்தார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு சில கால்குலேஷன்ஸ், அதாவது பெஸ்ட் கால்குலேஷன் என்ன பண்ண முடியுமோ அதை நம்ம பண்றோம். ஆனா டெஃபினெட்லி நிச்சயமா நாம மற்றவங்கிட்ட இருந்து வாங்கல, நம்மகிட்ட இருந்தா மற்றவங்க வாங்கியிருக்காங்க. So definitely we can be sure that it was not a date we borrowed from anyone. Others have borrowed the date from us. So December 25th அன்னைக்கு நீங்க செலிப்ரேட் பண்ணலாமா கிறிஸ்மஸ்? So can you celebrate Christmas on December 25th? உங்க இஷ்டம் தான். It's up to you. எனக்கு என்னைக்குமே கிறிஸ்மஸ் தான். For me, every day is Christmas. சிலர்லாம் ஈஸ்டர்ன் ஆர்த்தடாக்ஸ் பீப்புள்லாம் ஜனவரி 6th தான் கொண்டாடுறாங்க. Some people celebrate Easter on Jan 6th. ஆனா நீங்க கொண்டாடுறீங்களோ கொண்டாடலையோ, இந்த வார் அகெயின்ஸ்ட் கிறிஸ்மஸ் இருக்குல்ல, கிறிஸ்மஸுக்கு விரோதமாக இருக்கிற அந்த யுத்தத்தோட நீங்க ஜாயின் பண்ணிடக்கூடாது. Whether you celebrate Christmas or not, it doesn't matter, but don't join the war against Christmas. ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா பண்டிகைக்கெல்லாம் விரோதம்லாம் கிடையாது. Jesus was never against any celebration of. அடுத்தது மூணாவது ரீசன் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கு காரணம் சொல்றது. மூணாவது ரீசன், The third reason why we should not celebrate Christmas. It's a human instituted festival. இது வந்து மனிதர்களால உருவாக்கப்பட்ட பண்டிகை தானே. பைபிள் எழுதி இருக்குதா இல்ல கிறிஸ்மஸ் கொண்டாடுங்கன்னு சொல்லிட்டு? Is it written in the Bible that you should celebrate Christmas? இல்ல ஆதி சபை வந்து கிறிஸ்மஸ் கொண்டாடுன்னு சொல்லிட்டு அப்போஸ்தலர் நடபடிகள் எழுதி இருக்கா? Is it there that the Holy Spirit said you should celebrate Christmas and it's there in the Acts of the Apostles? நம்மளா உருவாக்கிக்கிட்ட ஒரு பண்டிகை தானே. This is something that we instituted as humans. இதை ஏன் நாம கொண்டாடணும்? Why should we celebrate this? நீங்க யோவான் 10வது அதிகாரம் 22 இருந்து 23 வரைக்கும் வாசிச்சீங்கன்னா, யோவான் 10வது அதிகாரம் If you read in John chapter 10 verse 22 to 23. 10 யாராவது கூட எடுத்தீங்கன்னா வாசிக்கலாம். 22 இருந்து 23 வரை நீங்க வாசிக்கும் போது அங்க நம்ம பார்க்கிறோம், பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது, மாரி காலமாய் இருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அப்படின்ற பண்டிகை கொண்டாடுவதற்காக எருசலேமுக்கு போறார். So we see in verse 22, then came the festival of dedication at Jerusalem. It was winter and Jesus was in the temple courts walking in Solomon's colonnade. So we see that Jesus went to the temple for the festival of dedication. இந்த பண்டிகை, இந்த பிரதிஷ்டை, தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை பழைய ஏற்பாட்டுல எங்காவது இருக்கா? So this festival of dedication is it there in the Old Testament? பழைய ஏற்பாட்டுல எங்கேயுமே கிடையாது. It's not there anywhere in the Old Testament. எங்கேயுமே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை அப்படிங்கறத உனக்கு கொண்டாடுங்க அப்படின்னு எங்கேயுமே எழுதப்பட்டு இல்லை. It was never written in the Old Testament have the festival of dedication. இப்ப எங்க இருந்து இந்த பண்டிகை வந்துச்சு? So where did this festival come from? நீங்க வரலாறு படிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். If you read history then you will know. Antiochus the fourth அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். So there was this person called Antiochus the fourth. நான்காவது ஆன்டியாக்கஸ். அவர் என்ன பண்ணார் அப்படின்னா, இஸ்ரேல் மக்களுக்கு விரோதமாக, யூத மக்களுக்கு விரோதமாக படையெடுத்து வந்தார். So he came against the Israelites with a huge army. இவங்களை கைப்பற்றி தேவாலயத்துல He wanted to take them captive and go to the temple. அவர் என்ன பண்ணாருன்னா, தேவாலயத்துல ஜூஸ் அப்படிங்கிற கிரேக்க கடவுளுக்கு ஒரு சிலையை வச்சார். So he kept a huge statue of the Greek god Zeus. அதுக்கப்புறம் பன்றிகளை பலியாக செலுத்தினார். Then he killed pigs as sacrifice. பன்றிகளை வந்து எருசலேம்ல தேவாலயத்துல கொன்று பலியா கொடுக்கிறது, ஓ மை குட்னஸ், கற்பனை பண்ணி பார்க்க முடியாது. You can't even think about pigs being given as sacrifice in the temple of God. ஏன்னா யூதர்களுக்கு பன்றிங்கிறது அருவருப்பானது. The pigs were an abomination for Judaism. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, மேக்கபீஸ் சில யூதர்கள்லாம் எழுந்து சண்டை போடுறாங்க. So then some Jewish people called the Maccabees led a revolt. அதுக்கப்புறம் மறுபடியும் என்ன செய்றாங்க, தேவாலயத்தை கைப்பற்றிடுறாங்க. Then they take back the temple of God. அவங்க மெனோரா அப்படின்னு ஒரு லைட் நீங்க பாத்திருப்பீங்க, எப்படி பிரான்ச் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. அந்த லைட்டை வந்து அவங்க பத்த வைக்கிறாங்க.
Then they use the candle holder called the menorah, which has many candles. அதுக்கு முன்னாடி ஆலயத்தை சுத்திகரிக்கிறாங்க. Before that, they clean and make the temple holy. சுத்திகரிச்சு அந்த லைட்டை பத்த வைக்கிறாங்க. Then they light the candles. எண்ணெய் கொஞ்சம் தான் இருக்கு. There's only a very little oil. ஆனா 8 நாள் அது எரியுது. But it burns for 8 days. ஒரு பெரிய அற்புதம். That's a big miracle. சோ அததான் தேவாலய பிரதிஷ்டை விழா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொண்டாட ஆரம்பிச்சாங்க. So that became festival of dedication that they were celebrating. இது எப்ப நடந்துச்சு? இயேசு கிறிஸ்து வருவதற்கு 161 வருஷத்துக்கு முன்னாடி. This happened before the coming of Jesus, 161 years before the coming of Jesus. சோ இயேசு கிறிஸ்து என்ன செய்றாருன்னா மனுஷன் உண்டாக்கின ஒரு பண்டிகை தான். அதுலயும் போய் பங்கு பெறாரு. But Jesus, you see Jesus taking part in a festival that was instituted by humans. இயேசுவை காட்டிலும் யாராவது பரிசுத்தமானவங்க இருக்கீங்களா இங்க? Is there anyone who is more pure than Jesus? சிலர் பேசுறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கும். And when you listen to some people talking, it will seem so. இயேசுவை காட்டிலும் பயங்கர பரிசுத்தமானவங்க. That they are more pure than Jesus. ஆக்சுவலி இயேசு வந்து ரொம்ப சிம்பிளான ரொம்ப எளிய விதத்துல பரிசுத்தமானவரா இருந்தார். Jesus was in a very simple and humble way of righteous person. இவங்க எப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னை அடிச்சுக்கிட்டு சிலர்லாம் பாத்தீங்கன்னா சில திருவிழாக்கள்லாம் பார்த்திருக்காங்க. அடிச்சு இது அப்படியே தன்னை அடிச்சுட்டு குத்திக்கிட்டு எப்படியாவது கடவுளை வந்து பிரியப்படுத்தலாம்னு நினைக்கிறாங்களா? அப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் சிலர் இருக்காங்க. There are some Christians who think they need to whip themselves and hit themselves and then be pleasing to the Lord. அது மாதிரி நீங்க இருக்க தேவையே இல்லை. You don't need to be like that at all. அதனாலதான் கிறிஸ்தவம் வந்து ஒரு ஜாலியான ஹாப்பி லைஃப்னு நான் சொல்வேன். That's why being a Christian is being happy. அடுத்தது 4வது ரீசன் ஏன் கிறிஸ்துமஸ் கொண்டாடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான 4வது ரீசன் மக்கள் வைக்கிற காரியம். The 4th reason that people keep why we should not celebrate Christmas. நீங்க சாண்டா கிளாஸ்லாம் வைக்கிறீங்க, கிறிஸ்துமஸ் ட்ரீலாம் வைக்கிறீங்க. என்ன இது? இதான் கிறிஸ்துமஸா? எல்லாம் கொண்டாடக்கூடாது. So you have Santa Claus and you have Christmas trees. This is not the way to celebrate. நிச்சயமா சாண்டா கிளாஸை வந்து நம்ம ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி தான் வச்சிருக்கிறோம். We actually have kept Santa Claus in a very exaggerated position. எல்லா வரலாறோடும் சேர்ந்து லெஜெண்ட்ஸும் வரும். So when you look at in any history, there will also be legends. லெஜெண்ட்ஸ் வந்து உண்மை கிடையாது, வரலாறு உண்மை. Legends are not true, but the history is true. இப்ப சாண்டா கிளாஸ் அப்படின்னா சாண்டா கிளாஸ்னா என்ன அர்த்தம்? So what does it mean when you say Santa Claus? சாண்டா கிளாஸ் அப்படின்னா செயின்ட் நிக்கலஸ்னு அர்த்தம். When you say Santa Claus, it means Saint Nicholas. சாண்டா அப்படின்னா செயின்ட்னு அர்த்தம். கிளாஸ்ங்கிறது ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் நிக்கலஸ். அதான், வேற ஒண்ணுமே கிடையாது. So Santa means saint and Claus is the short form for Nicholas. இவர் 4வது நூற்றாண்டுல வந்து மைரா அப்படிங்கிற இடம், துருக்கியில மைரா அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவரு பிஷப்பா இருந்தார். So Nicholas was a bishop in a place called Myra in Turkey in the 4th century. ஏழைகளுக்கு உதவி செஞ்சாரு. He helped a lot of the poor. விபச்சாரத்துக்கு விரோதமா பேசினாரு. Against prostitution. பெண் உரிமைகளுக்காக அவர் பேசினாரு. He talked about women's rights. சின்ன பிள்ளைங்களை வந்து வித்துருவாங்க, சின்ன பிள்ளைங்க பிறந்த பிள்ளைங்க வேணாம்னு சொல்லிட்டு வித்துருவாங்க, அதுக்கு விரோதமா பேசினாரு. The selling of children. ஏழை பிள்ளைங்களுக்கு உதவி செஞ்சாரு. Poor children. எனவே அவரை போற்றி பாராட்டினாங்க. So they actually praised him at that point of time. அது மட்டும் இல்ல, நிறைய நான் சொல்ல முடியும். அவர் எப்படி வந்து துருக்கியில இருந்து ரஷ்யாவுக்கு அவருடைய எலும்புகள்லாம் போச்சு, நிறைய நான் அதை பத்தி நான் பேச முடியும். There are a lot of stories about him where his bones were taken to Russia from Turkey and all of that. நான் போட்டிருக்க அந்த லிங்க் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. Please go and refer to the links that are there in the. நான் சும்மா ஒன்னு தான் கொடுத்திருக்கேன் உங்களுக்கு. I've just given only one link for each. But there is a big book written by William J. Federer. William J. Federer அப்படிங்கிற எழுதியிருக்காரு. ஒரு புத்தகம், நல்ல புத்தகம், நீங்க வாசிக்கலாம். பட் நான் போட்டிருக்க லிங்கை நீங்க போய் படிச்சு பாருங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏன் இதை சொல்றேன்? Why am I saying this? என்னுடைய இஷ்டம் வந்து ஏதோ பாஸ்டர் சொல்றாரு நம்ம பிலி பண்ணலாம் அப்படின்ற ஆட்களை உருவாக்கணும்ன்றது கிடையவே கிடையாது. My intention is not to develop people saying, oh, pastor is saying, so I have to believe. நான் சொன்னாலும் தப்பா இருந்துச்சுன்னா தப்புன்னு சொல்லுங்க. Even if when I say something, if it is wrong, you should tell me it's wrong. இது வந்து கற்றுக்கொள்ளும் சமுதாயம். This is a fellowship where we learn. இதுல எல்லாருமே டீச்சர் தான், எல்லாருமே ஸ்டூடெண்ட்ஸ் தான். In this, all of us are teachers and all of us are students. So Saint Nicholas ஒரு தேவ மனுஷர் இருந்தார். But Saint Nicholas, a pagan person, was there. அவர் பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன காரியத்துக்கெல்லாம் விரோதமாக அவர் பேசினார்.
He spoke against all of these things I told you. நான் சொல்லுவேன் ஒரு நல்ல கிறிஸ்டியன் மாடல் யார் அப்படின்னா செயின்ட் நிக்கலஸ். Saint Nicholas is a good Christian model. அவர் இன்னைக்கு உயிரோட இல்ல. He's not alive now. ஆனா இயேசு உயிரோட இருக்கார். ஹalleluya. Jesus is alive today. Praise the Lord. So நாம வந்து சாண்டா கிளாஸை ஃபாலோ பண்ண தேவையில்லை. So we don't have to follow Santa Claus. அதுக்கு அப்படி சொல்ல போனா யாரையுமே நீங்க ஃபாலோ பண்ண தேவையில்லை. So if you actually look at it, you don't have to follow anyone. பட் ஏதாவது கத்துக்கலாம் அப்படின்னா சாண்டா கிளாஸ்ல இருந்து கத்துக்கலாம். But if you can learn from people, then you can learn from Santa Claus. So சாண்டா கிளாஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கிறிஸ்மஸை கொண்டாடாம விட்டுறலாமா? So because the Santa Claus is a legend, should we stop celebrating Christmas? இல்ல, நம்ம சாண்டா கிளாஸ் யார் அப்படிங்கறத நம்ம ஆராய்வதும் புரிந்து கொள்வதும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா எஸ். So we don't have to have Santa Claus, but we can look at what he did. கிறிஸ்மஸ் ட்ரீ. கிறிஸ்மஸ் ட்ரீ எல்லாம் வச்சு பாருங்க, இது எல்லாமே வந்து புறஜாதி மதத்துல இருந்து எடுத்துட்டு வந்து வச்சாங்க அப்படிங்கறத எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்கன்னு தெரியல. I don't know how many of you have heard that Christmas tree was taken again from paganism and kept taken as Christian tradition. கிபி 788ல In AD 788, செயின்ட் பானிஃபேஸ் அப்படின்ற ஒருத்தர் இருந்தார். there was a person called Saint Boniface. அவர் வந்து பிரசங்கம் பண்றாரு, சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்றாரு. So he was sharing the gospel. விக்கிரக ஆராதனைக்கு விரோதமா பிரசங்கம் பண்றாரு. He spoke against idol worship. அப்ப மக்கள் மத்தியில, ஜெர்மனில மக்கள் மத்தியில இருந்த ஒரு கருத்து என்ன அப்படின்னா, ஆக் ட்ரீ இருக்குல்ல, So during that time, the belief was the oak tree. அந்த ட்ரீல வந்து தோர் அப்படிங்கிற கடவுள் வந்து இருக்கிறாரு அப்படிங்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில இருந்துச்சு. So people believed that the god Thor lived in the oak tree. தோர்னா யாரு? நம்ம தேர்ஸ்டேன்னு சொல்றோம்ல, எத்தனை பேர் தேர்ஸ்டேன்னு சொல்றீங்க? So when you say Thursday, அதுல தோர் இருக்கு. it's named after the god Thor. எல்லா டேஸ் நேமும் ஒவ்வொரு கடவுளுடைய பேர்ல தான் இருக்கு. In the English Gregorian calendar, each day of the week is named after a pagan god. Tuesday, Wednesday, Monday, Sunday, வேற என்னெல்லாம் விட்டனோ எல்லா நாளுமே, ஃப்ரைடே, சாட்டர்டே எல்லாமே. சோ அதனால சாட்டர்டேன்னு சொல்லக்கூடாதா? So that means you shouldn't say Saturday. இன்ஃபேக்ட் வந்து பியூரிட்டன்ஸ் வந்து அவங்க வந்து தேர்ஸ்டேன்னு சொல்ல மாட்டாங்க, ஃபிஃப்த் டே தான் சொல்லுவாங்க. So in fact, the Puritans won't say Thursday; they will say the fifth day. பைபிள்ல வந்து இதெல்லாம் கண்டுக்கவே இல்ல. The Bible doesn't bother about all this. ஏன்னு கேட்டீங்கன்னா, யெகோவா தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக இருக்கிறார். ஹalleluya. Because praise the Lord. Because Jehovah God is above all of this. சில ஆட்கள்லாம் பாத்தீங்கன்னா, அதாவது ஜீல் இருக்கு, வைராக்கியம் இருக்கு, ஆனா உண்மையிலேயே அது உண்மைனா என்னன்னு புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படிங்கறத தெரியல. There's a lot of people have a lot of zeal, but they don't understand the truth of the matter. சிலர்லாம் சொல்லுவாங்க, தமிழ் வருட பிறப்பு வந்து சரியில்லை, நம்ம என்ன செய்யணும், ஜனவரி 1 தான் கொண்டாடணும்னு சொல்லிட்டு. Some people say, oh, you shouldn't celebrate Tamil New Year's Day, you should only celebrate Jan 1. ஒவ்வொருத்தங்களும் ஒரு கேலண்டர் வச்சிருக்காங்க. கன்னட பேசுறவங்க ஒரு கேலண்டர், தெலுங்கு பேசுறவங்க ஒரு கேலண்டர், தமிழ் பேசுறவங்க ஒரு கேலண்டர் வச்சிருக்காங்க. So each state has a calendar of its own and a new year of their own. ஈவன் நம்ம பைபிள்ல பாக்குற கேலண்டரே பாத்தீங்கன்னா adopted from, for example, நாலாகமத்துல பாக்குற கேலண்டர்லாம் adopted from the Babylonian culture, பாபிலோனிய கலாச்சாரத்துல இருந்து அடாப்ட் பண்ணப்பட்ட கேலண்டர் தான். So some of the calendars in the Bible has been adopted from other places, and one of it is from Babylon. நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நாலு, நட்சத்திரம், கேலண்டர், டேஸ் எல்லாத்தையும் தாண்டி பெரியவராக இருக்கிறவர் நம்முடைய தேவன். ஹalleluya, praise the Lord. The thing we should realize is that apart from the days, the weeks, the months and the astrology, God is greater. நம்முடைய தேவன் தான் டைமே படைச்சாரு, நாலு எல்லாத்தையும் படைச்சாரு. Our God is the one who instituted time. So இந்த பானிஃபேஸ் அப்படிங்கிற ஒரு செயின்ட் பானிஃபேஸ் என்ன பண்ணாரு அப்படின்னா, மக்களுக்கு இயேசு பத்தி சொன்னாரு. So Saint Boniface told the people about Jesus. மக்கள்லாம் உற்சாகம் அடைஞ்சாங்க. Very encouraged. இப்ப இயேசுவை பின்பற்றுறாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்பல், அவங்க வந்து ஒரு என்ன ஒரு டோக்கன் அவங்க வந்து ஒண்ணு பண்ணணும், ஒரு அடையாளமா ஒண்ணு பண்ணணும். So he wanted people to have a token of saying that they were following Christ. அதுக்கு என்ன செஞ்சாங்கன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெரிய ஆக் ட்ரீயை வந்து கட் பண்ணாங்க. So for that he cut down the oak tree. அங்க பக்கத்துல இருந்த ஒரு சின்ன மரத்தை என்ன செஞ்சாங்கன்னா, நல்லா நேரா இருக்கிற ஒரு சின்ன மரத்தை என்ன செஞ்சாங்க, வெட்டி அது வந்து அத கிரைஸ்ட் சைல்டு அப்படின்னு சொன்னாங்க. So they cut another small tree nearby and said that was the Christ tree child. So
கிறிஸ்மஸ் ட்ரீக்கும் லைஃப் ஆஃப் ட்ரீக்கும் ட்ரீ ஆஃப் லைஃபுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. So there's no uh, connection between the tree of life and the Christmas tree. சோ இப்படியே அப்படியே மாறி 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 என்ன வந்துகிட்டே இருந்துச்சு. So we keep seeing traditions keep changing. எத்தனை பேருக்கு தெரியும் மார்ட்டின் லூத்தர்? How many of you know about Martin Luther? ப்ராட்டஸ்டன்ட் மூவ்மெண்ட்டை கொண்டு வந்தவர் அவரு. He's the one who brought in the Protestant movement. ரோமன் கத்தோலிக்க மதத்துக்கு விரோதமா எழும்பி நின்னவர். He stood against the Roman Catholicism. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் அப்படிங்கிற சத்தியத்தை எடுத்து சொன்னவர். He said the righteous will live by truth alone. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா எல்லாருமே இப்ப என்ன செஞ்சாங்க, ட்ரீ எல்லாம் வச்சு டெக்கரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. So now people started following the tradition of keeping the tree and decorating it. ஜெர்மனில. In Germany. இப்ப மார்ட்டின் லூத்தர் என்ன பண்ணாருன்னா கொஞ்சம் ஸ்டார்ஸ் எல்லாம் போடலாம், ஏன்னா ஸ்கைல ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு, ஸ்டார் தானே இயேசு கிறிஸ்து இருந்த இடத்துக்கு வழிநடத்தி சொல்லி ஸ்டார் எல்லாம் போட ஆரம்பிச்சார். So Martin Luther added stars, saying, there were stars in the sky when Jesus was born, and star is the sign of Jesus. ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க. There are stars on our tree too. இது ஏதாவது ஐடாலட்ரியா, விக்கிரகாராதனை? இல்ல. Is this idolatry? No, it's not. இல்ல. ஆனா வேத புத்தகம் கிறிஸ்மஸ் ட்ரீயை பத்தி சொல்லுது. But the Bible talks about the Christmas tree. வேத புத்தகம் கிறிஸ்மஸ் ட்ரீக்கு அகைன்ஸ்டா சொல்லுது அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. There are people who say that the Bible talks against the Christmas tree. அவங்க என்ன வசனத்தை யூஸ் பண்ணுவாங்கன்னா எரேமியா 10வது அதிகாரம். They use the book of Jeremiah verse 10. 2ல இருந்து 8 வரைக்கும். Verses 2 to 8. எரேமியா 10 2ல இருந்து 8 வரைக்கும். நீங்க அதை வாசிச்சு பாத்தீங்க அப்படின்னா, புறஜாதிகளுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்ளாதிருங்கள், வானத்தின் அடையாளங்களாலே புறஜாதிகள் கலங்குகிறார்களே என்று சொல்லி நீங்கள் அவைகளாலே கலங்காதிருங்கள் அப்படின்னா என்ன சொல்றாரு? வானத்துல அடையாளம், ஜோசியம் விசாரம் பார்த்து சனி கிரகம்லாம் சரி இல்லைங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாம் கலங்குறாங்க பாத்தீங்களா, அது போல நீங்க கலங்காதீங்க அப்படின்னு சொல்றாரு. அப்புறம் என்ன சொல்றாருன்னா, ஜனங்களின் வழிபாடுகள் வீணா இருக்கிறது, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறான், நல்லா கவனிங்க, காட்டில் ஒரு மரத்தை வெட்டுகிறார்கள், அது தச்சன் கையாடுகிற வாட்சியால் பணிப்படும், அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டூல்ஸ் எல்லாம் வச்சு அதை என்ன செய்றாங்க, அதை ஒரு தச்சன் ஒரு கார்பெண்டர் உருவாக்குறாரு, வெள்ளியினாலும் பொன்னினாலும் அதை அலங்கரித்து அது அசையாதபடிக்கு அதை ஆணிகளாலும் சுத்திகளாலும் உறுதியாக்குகிறார்கள், அவைகள் பனையை போல நெட்டையா நிற்கிறது, அவைகள் பேச மாட்டாதவைகள். நீங்க நல்லா படிச்சு பாத்தீங்கன்னா மரத்தை பத்தி அவருக்கு பேச, மரத்தை எடுத்து அதை உருவமாக்கி அதை வெள்ளி பொண்ணெல்லாம் வச்சு அதெல்லாம் பேச மாட்டாதவைகள், நடக்க மாட்டாதவைகள், சுமக்கப்பட வேண்டும், அவைகளை சுமந்துக்கிட்டு தான் நாம போகணும், அவைகளுக்கு பயப்பட வேண்டாம், அவைகள் தீமை செய்யக்கூடாது, நன்மை செய்யவும் அவைகளுக்கு சக்தி இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார். இந்த இடத்துல ஆண்டவர் மரத்தை வெட்டி அலங்கரிக்காதீங்கன்னு சொல்ல, மரத்தை வெட்டி விக்கிரகம் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு, அதை வணங்காதீங்கன்னு சொல்றாரு. So when you look at Jeremiah chapter 10 verses 2 to 8, it says this is what the Lord says: do not learn the ways of the nations or be terrified by the signs in the heavens, though the nations are terrified by them. For the practices of people are worthless. They cut a tree out of the forest, and a craftsman shapes it with a chisel. They adorn it with silver and gold. They fasten it with hammers and nails, so it will not totter. Like a scarecrow in a cucumber field, their idols cannot speak. They must be carried because they cannot walk. Do not fear them. They can do no harm, nor can they do any good. Here, they're not talking about cutting trees and decorating them, but God is talking about cutting trees, fashioning them into idols and worshipping those idols. கிளியரா இருக்குங்களா? கிறிஸ்மஸ் ட்ரீ ஓகேயா? ஓகே. ஆனா கிறிஸ்மஸ் ட்ரீ மேல நம்ம ஃபோக்கஸ் கிடையாது, இந்த டெக்கரேஷன்ஸ் மேல ஃபோக்கஸ் கிடையாது, இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். So it is okay to have a Christmas tree. Our focus is not the Christmas tree but Jesus, and and we don't worship the Christmas tree. So எப்படி நம்ம அர்த்தம் உள்ள கிறிஸ்மஸாக கொண்டாடலாம்? ஜஸ்ட் மூணு பாயிண்ட் சுருக்கமாக நான் முடிச்சிடுறேன். So I have just 3 points to share about how we can meaningfully celebrate Christmas. நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய கிஃப்ட் இந்த உலகத்துல இயேசு கிறிஸ்து, அவரை யோசித்து பார்க்கிறதுக்கான ஒரு தருணம். So this is the time for reflecting on the great gift of Jesus that we have. அவர் அன்பு செலுத்துவதற்கான ஒரு தருணம். So it is a time to show our love for him. தேவன் இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனை கொடுத்தார்னு வேதவசனம் சொல்லுதுல, அதை நினைச்சு பார்க்கிறதுக்கான தருணம். So when the Bible says, for God so loved the world that he gave his one and only son, it's the time to reflect on that. யாரெல்லாம் இயேசுவை விசுவாசிக்கிறாங்களோ அவர்கள் கெட்டு போக மாட்டாங்க,
அவங்க வந்து நித்திய ஜீவனை அடைவார்கள் அப்படிங்கிறத யோசிப்பதற்கான ஒரு தருணம். So it's a time to think about that those who believe in Christ will not perish but have eternal life. Praise the Lord. நீங்க நினைச்சு பாருங்க, கடவுளே மனுஷனா வந்துட்டார் நமக்காக. கடவுள் வந்து மனுஷனா வந்துட்டார். அதான் இயேசு கிறிஸ்து ஹிஸ்டாரிக்கல் பர்சன் அப்படிங்கறத நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம். Yes. So we have to think about the fact that God himself came down as man. He's a historical person, but he came down for each one of us. அடுத்து பாத்தீங்கன்னா acts of service and generosity. நம்ம வந்து மக்களுக்கு பணியை செய்யணும், தாராளமா மக்களுக்கு கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். So we should be people who serve other people and give generously. கிறிஸ்துமஸ்னாவே கொடுக்கிறது தான். So Christmas itself means giving. கொடுத்தவர் யார் அப்படின்னா ஆண்டவர். The first person to give was God. அவரு தன்னை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். You see that he gave himself. So மற்றவங்களுக்கு நம்ம பணி செய்வதன் மூலமாக, ஊழியம் செய்வதன் மூலமாக, மற்றவங்களுக்கு கொடுப்பதன் மூலமாக நாம என்ன செய்றோம்? கிறிஸ்துமஸை கொண்டாடுறோம். So we should celebrate Christmas by giving to people, by serving people. இயேசு சொல்றாரு, நீங்க வந்து இந்த எளியவர்களுக்கு ஏதாவது செஞ்சீங்க அப்படின்னா எனக்கே செய்தீங்க அப்படின்னு சொல்றாரு. Jesus says, truly I tell you, whatever you do for one of the least of these brothers, you do for me. இன்னைக்கு அதை நம்ம மனதிலே வைத்துக் கொள்வது மிக முக்கியமான ஒரு காரியம். So it's very important to keep that in mind today. நீங்க யாரெல்லாம் எதுவும் திருப்பி கொடுக்க மாட்டாங்களோ அவங்களுக்கு ஏதாவது கொடுங்க. So you give something to others who give to you. மூன்றாவதாக, the third thing, spending time in worship and gratitude. ஆண்டவரை ஆராதிப்பதிலும் அவருக்கு நன்றி உள்ளவராக இருப்பதிலும் நேரத்தை செலவிடுறது தான் கிறிஸ்துமஸ். எப்படி நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் ஆராதிக்கிறதா எப்ப நம்ம ஆராதிக்கலாம்? So if we have to worship God, when do we worship in our life? worship அப்படினாவே ஆண்டவரோடு உறவு கொள்வதுதான். So worship itself is a relationship with God. இது எல்லாமே நமக்கு props தான். நமக்கெல்லாம் உதவி செய்யறது அந்த கீபோர்டு இதெல்லாம் props தான். So all the things that we have around us, the keyboard and everything else, is only props. சிலருக்குலாம் கீபோர்டு இல்லைன்னா பாட்டே வராது. For some people, if there is no keyboard, they cannot sing. கீபோர்டு இல்ல எப்படி பாடுறதுன்னு தெரியல, worshipே சரியில்லை. They cannot worship properly if the keyboard's not there. அவங்களுக்கு worshipனா என்னன்னு புரியலன்னு நினைக்கிறேன். They don't understand what worship is. worshipனா ஆண்டவரோட உறவு கொள்வது. Worship is having a relationship with the Lord. பாட்டு பாடி செய்யலாம், நம்ம ஜெபம் பண்ணி செய்யலாம், பைபிள் வாசிச்சு செய்யலாம். So we can have that relationship by worshiping, by singing, by praying, or reading the word. ஆண்டவருக்கு கொடுக்கிறது மூலமா பண்ணலாம். We can do it by giving to the Lord. நிறைய விதங்களை நம்ம செய்யலாம். There are many ways in which you can worship the Lord. லூக்கா 2வது அதிகாரம் 13-14 அதுல நம்ம வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் என்ன செஞ்சாங்க? அவர்கள் எல்லோரும் சேர்ந்து வந்து ஆண்டவரை மகிமைப்படுத்தி துதித்து பாடினார்கள் சொன்னா பார்க்கிறோம். In Luke chapter 2 verses 13-14 we see that the entire host of the angels came and sang praises to the Lord. உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாவதாகன்னு சொன்னாங்க. They said glory to God in the heavens. உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில நம்ம ஆண்டவரை மகிமைப்படுத்தணும்னு வெச்சீங்களா? மகிமைப்படுத்துறதுனா என்ன? So if we praise the Lord in our lives, what does it mean to praise the Lord? நம்ம யூஸ் பண்றோம்ல அந்த வார்த்தை I magnify you Lord. magnifyனா என்ன அர்த்தம்? What does it mean to magnify the Lord? magnifyனா என்ன? சிம்பிள் டிக்ஷனரி அர்த்தம் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். magnify பெருசாக்குறது. It's to make it bigger. enlarge பண்றது, பெருசாக்குறது. ஏன் வாழ்க்கை மூலமாக ஆண்டவர் பெருசா தெரியணும் இந்த உலகத்துக்கு. அதான். So the meaning is through my life God has to be shown as enlarged or bigger in the world. சிலர் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து இயேசு அவ்வளவுதானா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. Well, others shouldn't look at our life and say, oh, this is all Jesus is it? ஓ இயேசு இவ்வளவா அப்படின்னு கேட்கணும். They should say, oh, there's so much to Jesus. இப்படி வாழ்றவங்க வந்து டெய்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டே இருக்காங்க தான் நான் சொல்வேன். Someone who lives like that, then they're celebrating Christmas every day. அருமையானவர்களே, நான் நிறைய காரியத்தை பத்தி உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன் இன்னைக்கு. Today I told you about a lot of people. நீங்க இத மனதுல வச்சு அறிவுபூர்வமா அர்த்தம் உள்ள விதத்துல, அதாவது அதே நேரத்துல பண்டிகையாக கொண்டாடி இமோஷனோட சேர்ந்து நீங்க இதை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்றேன். So keep these things in mind and celebrate Christmas in a very meaningful way. So முதலாவதாக நான் மறுபடியும் ஒரு தடவை நான் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நான் முடிக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கிறிஸ்துமஸை கொண்டாடலாமா? இயேசு வரலாற்று புருஷனா அப்படின்னா நிச்சயமாக வரலாற்று புருஷன். So can we celebrate Christmas? Yes, because Jesus was a historical person. December 25th வந்து ஆக்யூரேட்டான டேட்டா நமக்கு தெரியாது.
Is December 25th the accurate birthday? We don't know. ஆனா நாம யார்ட்ட இருந்து தெரியல, நம்ம இருந்து தான் தேடி இருக்காங்க. But we have not stolen it from anyone. Others have stolen the date from ஏதோ இமேஜின் பண்ணி ஓகே டிசம்பர் 25th நல்ல நாளா இருக்கு கொண்டாடலாம் அப்படிலாம் அவங்க கொண்டாடல. We didn't celebrate just by saying, oh, we've come up with a date. ஒரு ப்ராப்பர் கால்குலேஷன் சார்ந்த ஒரு டேட் தான் அது. This is a date that has been arrived at through proper calculation. நாம கிறிஸ்மஸ் வந்து மனுஷன் வந்து உண்டாக்குன ஃபெஸ்டிவல் அப்படின்னு சொல்லிட்டு கொண்டாடாம போயிடலாமா? Should we not celebrate Christmas because it was instituted by man? இயேசு கிறிஸ்துவும் கொண்டாடினார். ஒரு பண்டிகை தான். Jesus also celebrated man-made festivals. சோ இன்னைக்கு சந்தோஷமா எந்த விதமான குற்றமும் இல்லாம நீங்க கொண்டாடுங்க. So today you can celebrate Christmas without any guilt. இந்த ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் ஓகேயா? Are these traditions okay? கிறிஸ்மஸ் ட்ரீ, சாண்டா கிளாஸ் எல்லாம் ஓகேயா? Is Santa Claus, Christmas tree all okay? எல்லாத்தையும் எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அந்தந்த இடத்துல வச்சோம்னா ஓகே தான். If we keep all of these at the right place, then it's fine. சோ நம்ம இயேசு கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு பெரிய gift நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்காரு. அவர் மேல ஃபோக்கஸ் பண்ணோம். So let us focus on the great gift of Jesus that God has given us. கிறிஸ்மஸ்னாவே கொடுக்கிறது தான், ஊழியம் செய்யறது தான், அதை நம்ம செய்வோம். Christmas itself means service and generosity. Let's do that. இந்த நாள் வந்து சும்மா நம்ம சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிறதுக்கு நிறைய கேக்ஸ் எல்லாம் சாப்பிடுறோம், அதுக்கு மட்டும் இல்ல, ஆண்டவரை வந்து ஆராதிப்பதற்கான ஒரு நாள், ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் ஒரு நாள். So this day is not just to have cake and eat food and enjoy, but it's also a day to worship the Lord and be grateful to the Lord.